அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நார்த் சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு நல்ல உடம்பு வெயிட் கூடுறதுக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட உடம்பு நல்லா ஏற ஆரம்பிக்கும். இதை சாப்பிட்டாங்கன்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு சப்பாத்தி, இது எண்ணெய் போடாமல் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது இதில் ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்காக தினமும் இந்த மாதிரி ஒரு 2 சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை, உப்பு, பால் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். நம்ம இதில் பாதி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கிண்ணம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கற்கண்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பால் இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நான் வெறும் சப்பாத்தி, எண்ணெயெல்லாம் போடலைங்க. அப்படியே தவாவில் போட்டு செஞ்சுருக்கேன். இதை எடுத்து இந்த தண்ணியில் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா முக்கி விடுங்க. முக்கி விட்டு ஒரே ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் அது உள்ளே வைடுங்க. இந்த மாதிரி நல்லா நனைஞ்சிருக்கணும். பாருங்கள், இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இது பிச்சோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி இதை இப்போ நல்லா எல்லா சப்பாத்தியும் ஃபுல்லாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரையும் அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பால் சேர்த்து இதை நல்லா கையில் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2.5 வயசு குழந்தைக்கு ஒரே ஒரு சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. கரெக்டாக இருக்கும். பெரிய குழந்தைங்களா இருந்தால் 2 சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவு கொஞ்சமாகவும் அதிகமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுப்பாங்க. குழந்தைங்களோட உடம்பு நல்லா ஏறும். அதோட நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதோடு நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் அந்த மாதிரி விதவிதமாக நம்ம வாங்கி எத்தனை செஞ்சாலும் அதில் எது நல்லாயிருக்கும், எது கலப்படம்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக நம்மளே தெரிஞ்ச ஐட்டம்ஸை வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிக்காக. நன்றி, வணக்கம்.